விதிமுறை 6 ஏபிசிடிஇ விதிமுறையை தொடர்ந்து பயன்படுத்துங்கள். ஒருமித்த கவனக்குவிப்பு தான் வெற்றிக்கான முதல் விதி. உங்கள் ஆற்றல் முழுவதையும் ஒரே இடத்தை நோக்கி திருப்பி, வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ திரும்பி பார்க்காமல் நேரடியாக அந்த இடத்திற்குச் சென்று விடுங்கள். உங்கள் வேலைகளை துவங்குவதற்கு முன்பாக திட்டமிடுவதிலும் முன்னுரிமைகளை தீர்மானிப்பதிலும் நீங்கள் உங்கள் சிந்தனைகளை எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்கிறீர்களோ, முக்கியமான விஷயங்களை நீங்கள் அவ்வளவு அதிகமாக அவ்வளவு விரைவாக செய்வீர்கள். ஒரு வேலை உங்களுக்கு எவ்வளவு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் மதிப்பு வாய்ந்ததாகவும் இருக்கிறதோ, காலம் தாழ்த்துதலை தவிர்ப்பதற்கு அந்த வேலை உடனடியாக துவங்குவதற்கும் நீங்கள் அவ்வளவு அதிகமாக ஊக்கப்படுவீர்கள். ஏபிசிடிஇ விதிமுறை என்பது முன்னுரிமைகளை தீர்மானிப்பதற்கு நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எளிய ஆனால் பேராற்றல் மிக்க உத்தியாகும். உங்கள் துறைகளில் மிக சிறந்த செயல்திறன் கொண்ட மிகவும் ஆக்கப்பூர்வமான நபர்களில் ஒருவராக உங்களை மாற்றக்கூடிய சக்தி படைத்த ஒன்று அது. எழுத்துப்பூர்வமாக சிந்தியுங்கள். ஏபிசிடிஇ விதிமுறையின் எளிமைதான் அதன் சக்தியே. அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நான் விளக்குகிறேன். நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் பட்டியலிடுவதிலிருந்து துவங்குங்கள். எழுத்துப்பூர்வமாக செய்யுங்கள். உங்கள் பட்டியலில் உள்ள முதல் வேலையை துவங்குவதற்கு முன்பாக ஒவ்வொரு வேலையை அடுத்தடுத்து ஏபிசிடி அல்லது இ என்று குறித்து கொள்ளுங்கள். ஏ என்பது நீங்கள் கண்டிப்பாக செய்தாக வேண்டிய மிக முக்கிய வேலையை குறிக்கிறது. நீங்கள் இந்த வேலையை செய்தாலோ அல்லது செய்யாமல் போனாலோ தீவிரமான நேர்மறை அல்லது எதிர்மறை பின்விளைவுகளை உள்ளடக்கியது அது. ஒரு முக்கியமான வாடிக்கையாளரை நேரில் சந்திப்பது, ஒரு நிர்வாக குழு கூட்டத்திற்காக உங்கள் மேலதிகாரிக்கு தேவைப்படுகிற ஒரு முக்கியமான அறிக்கையை தயாரித்து கொடுப்பது போன்ற வேலைகள் ஏ பிரிவில் அடங்கும். அந்த வேலைகள்தான் உங்கள் வாழ்வின் தவளைகள். ஒன்றுக்கு மேற்பட்ட ஏ வேலைகள் உங்களுக்கு இருந்தால் A1, A2, A3 என்று எழுதி கொள்ளுங்கள். A1 வேலைதான் உங்களுடைய மிக பெரிய மிகவும் அவலட்சணமான தவளையாகும். பி வேலை நீங்கள் செய்ய வேண்டியவைதான், ஆனால் அவை லேசான பின்விளைவுகளை கொண்டவை. உங்கள் தொழில் வாழ்க்கையின் தவளை குஞ்சுகள் இவை. இவற்றில் ஏதேனும் ஒரு வேலையை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டால் யாரேனும் ஒருவர் அது குறித்து மகிழ்ச்சியற்று இருக்கக்கூடும் அல்லது யாரோ ஒருவருக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடும். ஆனால் ஏ வேலை அளவுக்கு அது எந்த விதத்திலும் முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. முக்கியமற்ற ஒரு தொலைபேசி செய்திகள் பதிலளிப்பு, ஒரு தொலைபேசி செய்திக்கு பதிலளிப்பு விடுப்பது, உங்களுடைய மின்னஞ்சல்களை படிப்பது போன்ற பி பிரிவில் அடங்கும். ஒரு ஏ வேலை முடிக்கப்படாமல் இருக்கும்போது நீங்கள் ஒருபோதும் ஒரு பி வேலையை துவங்கக்கூடாது என்பது விதி. நீங்கள் உட்கொள்வதற்கு ஒரு பெரிய தவளை காத்து கொண்டிருக்கும் போது ஒரு தவளை குஞ்சு பக்கம் உங்கள் கவனம் சிதறக்கூடாது. ஒரு சி வேலை என்பது செய்வதற்கு இனிமையானதாக இருக்கும், ஆனால் அதை நீங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ அதற்கு எந்த பின்விளைவும் இருக்காது. ஒரு நண்பருக்கு தொலைபேசி அழைப்பு விடுப்பது, சக ஊழியர் ஒருவருடன் சேர்ந்து காபியோ அல்லது உணவோ உட்கொள்வது, வேலை நேரத்தில் சில தனிப்பட்ட விவகாரங்களில் ஈடுபடுவது போன்ற சி வேலைகளில் அடங்கும். அந்த வகையான நடவடிக்கைகள் உங்கள் தொழில் வாழ்க்கையின் மீது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. ஒரு டி வேலை என்பது இன்னொருவரிடம் நீங்கள் ஒப்படைக்கத்தக்க ஒன்றாகும். நீங்கள் வெறுமனே ஏ வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தும் விதமாக அதிக நேரத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு வேறொருவர் செய்யக்கூடிய எந்தவொரு வேலையையும் நீங்கள் அவர்களிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். ஒரு இ வேலை என்பது நீங்கள் முற்றிலுமாக தூக்கி எறியக்கூடிய ஒன்று. எந்தவொரு உண்மையான வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாத ஒரு வேலை அது. ஒரு சமயத்தில் முக்கியமாக இருந்திருக்கக்கூடும்,
ஆனால் இப்போது உங்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ எந்த விதத்திலும் பொருத்தமில்லாத ஒரு வேலை அது. பல சமயங்களில் பழக்கத்தின் காரணமாகவோ அல்லது உங்களுக்கு குதூகலமளிப்பதாக இருப்பதாலோ நீங்கள் தொடர்ந்து செய்கிற ஒரு வேலை அது. ஒரு வேலையின் மீது நீங்கள் செலவிடுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் வாழ்வில் ஓர் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையை செய்வதற்கு நீங்கள் செலவிடக்கூடிய நேரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நேரமாகும். ABCDE விதிமுறையை பயன்படுத்தி உங்கள் பட்டியலில் உள்ள வேலைகளை முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்திய பிறகு அதிக முக்கியமான வேலைகளை விரைவாக செய்து முடிக்க நீங்கள் முற்றிலும் தயாராகியிருப்பீர்கள். உடனடியாக செயலில் இறங்குங்கள். ABCDE விதிமுறை உங்களுக்கு பலனளிக்கும்படி செய்வதற்கு நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான நடவடிக்கை உங்களுடைய A1 வேலையை உடனடியாக துவங்கி அதை முழுமையாக செய்து முடிக்கும் வரை அதன் மீது ஒருமித்த கவனத்துடன் செயல்படுவதற்கான ஒழுங்கை உங்களிடம் வளர்த்து கொள்வதுதான். உங்களுடைய மன உறுதியை பயன்படுத்தி இந்த வேலையை நிறைவேற்றுங்கள். முழு தவளையையும் சாப்பிடுங்கள். அதை நீங்கள் முழுவதுமாக சாப்பிட்டு முடிக்கும் வரை உங்கள் முயற்சியை நிறுத்தாதீர்கள். உங்களுடைய வேலை பட்டியலை ஆழமாய் ஆய்வு செய்து உங்களுடைய A1 வேலை எது என்பதை தீர்மானிப்பதற்கான உங்கள் திறன் உயர்ந்த சாதனைகளை படைப்பதற்கும் உங்களுடைய சுயமதிப்பை தனிப்பட்ட பெருமிதத்தையும் வெகுவாக உயர்த்தி கொள்ளவும் ஓர் மாபெரும் உந்து சக்தியாக விளங்குகிறது. A1 வேலையின் மீது ஒருமித்த கவனம் செலுத்தும் பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளும்போது நீங்கள் மற்றவர்களிட அதிகமான வேலைகளை செய்து முடிக்க தொடங்குவீர்கள். செயல்முறை பயிற்சி. உங்களுடைய வேலை பட்டியலை இக்கணமே ஆய்வு செய்து ஒவ்வொரு நடவடிக்கையை அடுத்தும் ABCDE அல்லது EDE என்று எழுதிக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய A1 வேலையை அல்லது பணித்திட்டத்தை தேர்ந்தெடுத்து உடனடியாக அதை துவங்குங்கள். இந்த வேலை செய்து முடிக்கப்படும் வரை வேறு எதுவொன்றிலும் உங்கள் கவனம் சிதறாமல் இருப்பதற்குரிய ஒழுங்கை உங்களிடம் வளர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வேலையை துவங்குவதற்கு முன்பாக உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலும் இந்த ABCDE விதிமுறையை பயன்படுத்துங்கள். ஒரு மாதத்திற்கு பிறகு முன்னுரிமைப்படி உங்கள் வேலையை ஒழுங்கமைத்து கொண்டு அதிக முன்னுரிமை கொண்ட வேலைகளை முதலில் செய்து முடிக்கும் பழக்கத்தை நீங்கள் உங்களிடம் உருவாக்கியிருப்பீர்கள். உங்கள் எதிர்காலம் வெற்றிகரமானதாக அமைவதற்கான அடித்தளத்தை நீங்கள் அமைத்திருப்பீர்கள். விதிமுறை 7. முக்கியமான விளைவுக்கான பகுதிகள் மீது கவனம் செலுத்துங்கள். ஒருவருடைய மனவளமும் உடல் வளமும் ஒன்று குவிக்கப்படும் போது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுவதாக அவருடைய சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது. நார்மன் வின்சென்ட் பில். நான் ஏன் வேலையில் இருக்கிறேன் என்ற கேள்வி உங்கள் தொழில் வாழ்க்கை நெடுகிலும் தொடர்ந்து உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டு விடையளித்து கொண்டும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்று. தாங்கள் ஏன் வேலையில் இருக்கிறோம் என்பது பெரும்பாலான மக்களுக்கு உறுதியாக தெரிந்திருப்பதில்லை. ஆனால் நீங்கள் ஏன் வேலையில் இருக்கிறீர்கள், உங்களிடமிருந்து என்ன வேலைகள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்பது பற்றி ஒரு தெளிவு உங்களுக்கு இல்லாவிட்டால் நீங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு சிறப்பாக செயல்படுவது, அதிக சம்பளம் பெறுவது, வேகமாக பதவி உயர்வு பெறுவது மிகவும் கடினமாகிவிடும். இதை எளிய வார்த்தைகளில் கூறினால், குறிப்பிட்ட விளைவுகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவே நீங்கள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு சம்பளமோ அல்லது கூலியோ ஒரு குறிப்பிட்ட அளவு மற்றும் தரத்தை கொண்ட வேலைக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கட்டணமாகும்.
நீங்கள் செய்கின்ற வேலை மற்றவர்கள் செய்கின்ற வேலையோடு சேர்த்து வாடிக்கையாளர்களுக்கு விலை கொடுத்து வாங்க தயாராக இருக்கின்ற ஒரு பொருளை அல்லது சேவையை உருவாக்க பயன்படுகிறது. உங்கள் வேலையை 5 to 7 முக்கிய விளைவு பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். உங்கள் வேலை தொடர்பாக உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு உங்கள் நிறுவனத்திற்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்க வேண்டிய விளைவுகளை இப்பகுதியில் குறிக்கின்றன. ஒரு முக்கிய விளைவு பகுதி என்பது உங்களுடைய முழு பொறுப்புக்கு உட்பட்ட ஒன்று என்று கூறலாம். அந்த பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றாவிட்டால் வேறு யாரும் அதை செய்யப் போவதில்லை. அது உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கீழ் உள்ள ஒரு முக்கிய விளைவு பகுதியாகும். அது உருவாக்குகின்ற விளைவு மற்றவர்களுடைய வேலைக்கான ஓர் உள்ளீடாகவோ அல்லது ஒரு பங்களிப்பு காரணியாகவோ ஆகிறது. முக்கிய விளைவு பகுதிகள் என்பதை இரத்த அழுத்தம், இதய துடிப்பு விகிதம், சுவாச விகிதம், மூளை அலை நடவடிக்கை போன்ற நம் உடலின் இன்றியமையாத செயல்பாடுகளை ஒத்தவை. இந்த இன்றியமையாத செயல்பாடுகளில் ஒன்று செயலிழந்தாலும் அது நம்முடைய மரணத்திற்கு வழிவகுக்கும். அதேபோல் உங்கள் வேலையில் ஓர் இன்றியமையாத விளைவு பகுதியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட தவறும்போது அது உங்களுடைய வேலை பறிபோவதற்கு வழிவகுத்துவிடும். மேலாண்மை மற்றும் விற்பனையில் உங்கள் முழு பெரிய விளைவு பகுதிகள். மேலாண்மை மற்றும் விற்பனையில் உங்கள் 7 பெரிய விளைவு பகுதிகள்: திட்டமிடுதல், ஒருங்கமைத்தல், வேலைக்கு ஆள் எடுத்தல், வேலையை பகிர்ந்தளித்தல், மேற்பார்வையிடுதல், அளவிடுதல், அறிக்கை அளித்தல் ஆகியவை மேலாண்மையின் முக்கிய விளைவு பகுதிகளாகும். ஓர் மேலாளர் தன் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் வெற்றிகரமாக திகழ விரும்பினால் இந்த 7 பகுதிகளில் அவர் நல்ல விளைவுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இவற்றில் ஏதேனும் ஓர் பகுதி பலவீனம் அடைந்தாலும் ஓர் மேலாளராக அவர் மிக குறைவாக சாதிப்பதற்கு தோற்பதற்கும் அது வழிவகுக்கும். வாடிக்கையாளராக ஆக சாத்தியமுள்ளவர்களை தேர்ந்தெடுத்தல், அவர்களுக்கு நம்பகமானவர்களாக நடந்து கொள்ளுதல், அவர்களுடைய தேவைகளை கண்டறிதல், விளக்க உரைகளை வழங்குதல், மறுப்புகளுக்கு பதிலளித்தல், விற்பனையை நிறைவு செய்தல், மீண்டும் அதே வாடிக்கையாளரிடம் விற்றல், மற்றவர்களை பரிந்துரைக்கும்படி அவர்களிடம் கேட்டல் ஆகியவை விற்பனையின் முக்கிய விளைவு பகுதிகளாகும். இவற்றில் ஏதேனும் ஒன்று நீங்கள் அவ்வளவு திறமை இல்லாதவராக இருந்தாலும் குறைவான விற்பனைக்கு சில சமயங்களில் ஓர் விற்பனையாளர் தோற்று போவதற்கும் அது வழிவகுக்கும். நீங்கள் என்ன செய்தாலும் சரி, உங்கள் வேலையை மிக சிறப்பாக செய்வதற்கு இன்றியமையாத சில திறமைகள் உங்களிடம் இருக்க வேண்டும். உங்களிடம் எதிர்பார்க்கப்படுகிற விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. உங்கள் வேலையை திறம்பட செய்வதற்கு தேவையான சில தகுதிகளை ஏற்கனவே நீங்கள் உங்களிடம் வளர்த்திருப்பீர்கள். ஆனால் சில குறிப்பிட்ட விளைவுகள் உங்கள் வேலைக்கு மிக முக்கியமானவை. உங்கள் வேலையில் உங்களுடைய வெற்றியை அல்லது தோல்வியை தீர்மானிக்கின்றவை அவை எவை? தெளிவு இன்றியமையாதது. உங்கள் வேலையில் முக்கிய விளைவு பகுதிகள் எவை என்பதை கண்டறிவதுதான் உயர்ந்த செயல்திறனுக்கான துவக்க புள்ளியாகும். அது குறித்த உங்கள் மேலதிகாரியுடன் கலந்து பேசுங்கள். உங்களுடைய முக்கிய பொறுப்புகளை ஒரு பட்டியலிடுங்கள். உங்கள் மேல் நிலையில் உள்ளவர்களும் உங்களுடைய அதே நிலையில் உள்ளவர்களும் உங்களுக்கு கீழே உள்ளவர்களும் அதோடு உடன்படுவதை உறுதி செய்து கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக, ஒரு விற்பனையாளரை பொறுத்தவரை வாடிக்கையாளராக ஆக சாத்தியமுள்ள நபர்களை சந்திப்பதற்கு முன்னனுமதி பெறுவதும் ஒரு முக்கிய விளைவு பகுதியாகும். ஒட்டுமொத்த விற்பனை செயல்முறைக்கு இன்றியமையாத நடவடிக்கை இது. ஒரு விற்பனையை முழுமையாக்குவது ஒரு முக்கிய விளைவு பகுதிதான். ஒரு விற்பனை
ஒரு விற்பனை நடந்து முடியும் போது அது பல நடவடிக்கைகளை தூண்டுகிறது. எடுத்துக்காட்டாக, எந்த பொருள் அல்லது சேவை ஒருவரிடம் விற்கப்பட்டுள்ளதோ அதை உற்பத்தி செய்து அவரிடம் கொண்டு சேர்ப்பதற்கு பலர் வேலை செய்தாக வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகளை அந்த விற்பனை முடுக்கிவிடுகிறது. ஒரு நிறுவன உரிமையாளர் அல்லது ஒரு முக்கியமான உயரதிகாரி வங்கியில் கடன் வாங்குவது குறித்து பேரம் பேசுவது ஒரு முக்கிய விளைவு பகுதியாக இருக்கக்கூடும். சரியான நபர்கள் வேலைக்கு நியமிப்பது, வேலைகளை மற்றவர்களிடம் சிறப்பாக பகிர்ந்தளிப்பது முக்கிய விளைவு பகுதிகள் ஆகும். ஒரு வரவேற்பாளர் அல்லது செயலாளருக்கு கடிதங்களை தட்டச்சு செய்வது, தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பது, யாருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறதோ அவரிடம் அந்த அழைப்பை வேகமாக தொடர்புபடுத்துவது ஆகியவை முக்கிய விளைவு பகுதிகளாகும். இந்த வேலைகளை விரைவாகவும் திறமையாகவும் செய்வதற்கான திறன்தான் ஒருவர் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறார் என்பதையும் அவருக்கு எவ்வளவு வேகமாக பதவி உயர்வு கிடைக்கின்றன என்பதையும் பெருமளவு தீர்மானிக்கின்றது. உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய முக்கிய விளைவு பகுதிகள் எவை என்பதை நீங்கள் தீர்மானித்த பிறகு அதை ஒவ்வொரு பகுதியிலும் உங்களை நீங்களே மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். 1 - 10க்குள் ஏதேனும் ஒரு மதிப்பெண் உங்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள். 1 மிக குறைவானது. சாலு 1 மிக குறைவானது, 10 மிகவும் உயர்ந்தது. எந்தெந்த Where you are getting it? My girlfriend is giving me these flowers. Okay. Courier? No, Pune's girlfriend. Super. Have you seen that? Yeah, I saw. Yeah. Yesterday she came with you, no? Yeah. In bike. Yeah. Just don't tell anyone. Don't tell. 1 மிக குறைவானது, 10 மிகவும் உயர்ந்தது. எந்தெந்த பகுதிகளில் நீங்கள் வலிமையானவராக இருக்கிறீர்கள்? எவற்றில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள்? எந்த பகுதிகளில் நீங்கள் அற்புதமான விளைவுகளை கொண்டிருக்கிறீர்கள்? எவற்றில் நீங்கள் சராசரிக்கும் கீழாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? விதிமுறை: உங்களுடைய மிக பலவீனமான விளைவு பகுதிதான் உங்களுடைய மற்ற அனைத்து திறமைகளையும் நீங்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு உச்ச வரம்பை நிர்ணயிக்கிறது. உங்களுடைய 7 முக்கிய விளைவு பகுதிகளில் ஆற்றல் நீங்கள் அபாரமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் 7வது பகுதியில் மோசமாக செயல்படுவது உங்களை முன்னேற விடாமல் இழுத்து பிடிக்கும். உங்களுடைய பிற திறமைகளை கொண்டு நீங்கள் எவ்வளவு சாதிப்பீர்கள் என்பதை தீர்மானிக்கும். இந்த பலவீனம் உங்களுடைய செயல்திறனை மட்டுப்படுத்தி விரக்திக்கும் சச்சரவுக்கும் ஓர் நிரந்தர காரணியாக அமைந்துவிடும். எடுத்துக்காட்டாக, வேலைகளை பிறருக்கு பகிர்ந்தளிப்பது ஒரு மேலாளரின் முக்கிய விளைவு பகுதிகளில் ஒன்று. ஒரு மேலாளர் தன்னுடைய பொறுப்புகளை சிறப்பாக கையாண்டு மற்றவர்கள் மூலமாக விளைவுகளை பெறுவதற்கு தூண்டுகோலாக இருப்பது இந்த திறமைதான். வேலைகள் முறையாக பகிர்ந்தளிக்க முடியாத ஓர் மேலாளர் தன்னுடைய மற்ற திறமைகளை ஆற்றல்மிக்க வகையில் கையாள முடியாதபடி முடக்கப்பட்டு விடுகிறார். வேலைகளை சிறப்பாக பகிர்ந்தளிக்கக்கூடிய திறமை இல்லாமல் இருப்பது அவர் தன் வேலையில் தோற்கும்படி செய்துவிடுகிறது. மோசமான செயல்திறன் காலம் தாழ்த்துதலுக்கு வழிவகுக்கும். அலுவலகங்களில் ஊழியர்கள் காலம் தாழ்த்துதலில் அதிகமாக ஈடுபடுவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்று, கடந்த காலத்தில் தாங்கள் மோசமான
செயல்பட்டிருந்த பகுதிகளில் உங்கள் வேலைகளின் நடவடிக்கைகளையும் அவர்கள் தவிர்ப்பதுதான். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மேம்படுத்துவதற்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து ஒரு செயற்திட்டத்தை வகுத்துவிட்டு பெரும்பாலான மக்கள் அப்பகுதியை அப்படியே உதாசீனப்படுத்தி விடுகின்றனர். இது உங்களுடைய சூழ்நிலையை மேலும் மோசமாக்கும். இதற்கு மாறாக, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் அவ்வளவு அதிகமாக ஊக்குவிக்கப்படுகிறீர்கள். அந்த வேலையை தள்ளி போடுவதை நீங்கள் அவ்வளவு குறைத்து கொள்வீர்கள். இந்த வேலையை செய்து முடிப்பதில் நீங்கள் அவ்வளவு அதிக தீவிரமாக இருப்பீர்கள். வலிமைகளும் பலவீனங்களும் எல்லோரிடமும் இருக்கின்றன என்பதுதான் உண்மை. நீங்கள் பலவீனமாக இருக்கும் பகுதிகள் குறித்து காரணம் கற்பிக்காதீர்கள். அவற்றை நியாயப்படுத்தாதீர்கள் அல்லது அவற்றுக்கு வக்காலத்து வாங்காதீர்கள். மாறாக, அப்பகுதிகள் எவை என்பதை தெளிவாக அடையாளம் காணுங்கள். அந்த ஒவ்வொரு பகுதியிலும் திறமை பெறுவதற்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து ஒரு செயல்திட்டத்தை உருவாக்குங்கள். நீங்கள் உங்கள் வேலையில் உச்சக்கட்ட செயல்திறனோடு செயல்படுவதற்கு இந்த ஒரே ஒரு திறமையில் நீங்கள் சிறப்புறுவது இன்றியமையாததாக இருக்கக்கூடும். மாபெரும் கேள்வி. உங்களிடம் நீங்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டு விடையளிக்க வேண்டிய ஒரு மாபெரும் கேள்வி உள்ளது. நான் என்னிடம் சிறப்பாக வளர்ந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு திறமை என் தொழில் வாழ்க்கையின் மீது மிகவும் பெரிய நேர்மறை தாக்கத்தை விளைவிக்கும் என்பதுதான் அக்கேள்வி. உங்களுடைய எஞ்சிய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய தொழில் வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு இக்கேள்வியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விடையை உங்களுக்குள் தேடுங்கள். அந்த விடையை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடும். இக்கேள்வியை உங்கள் மேலதிகாரியிடம் கேளுங்கள். உங்கள் சக ஊழியர்களிடம் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரிடம் கேளுங்கள். அந்த விடை என்னவாக இருந்தாலும் அப்பகுதியில் உங்கள் செயல்திறனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்ல தேவையான நடவடிக்கைகளை உடனே துவங்குங்கள். தொழிற்திறமைகள் எல்லாமே கற்றுக்கொள்ளப்படக்கூடியவை என்பது நல்ல செய்தி. ஒரு குறிப்பிட்ட முக்கிய விளைவு பகுதியில் ஒருவர் திறமையானவராக இருந்தால், நீங்கள் விரும்பினால் உங்களாலும் அத்திறமையை வளர்த்து கொள்ள முடியும் என்பதற்கான ஆதாரமாக அதை நீங்கள் கருதலாம். விஷயங்களை தள்ளி போடுவதை நிறுத்துவதற்கும் அதிகமான விஷயங்களை விரைவாக செய்து முடிப்பதற்குமான மிக முக்கியமான மற்றும் மிக சிறப்பான வழிகளில் ஒன்று, உங்களுடைய முக்கிய விளைவு பகுதிகளில் நீங்கள் முற்றிலுமாக சிறப்புறுவதுதான். உங்கள் தனிப்பட்ட வாழ்வில், தொழில் வாழ்க்கையிலும் நீங்கள் செய்யக்கூடிய எது ஒன்றையும் போல இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். செயல்முறை பயிற்சி. உங்கள் வேலையில் முக்கிய விளைவு பகுதிகளை கண்டுபிடிங்கள். அவை நீங்கள் உங்கள் வேலையை சிறப்பாக செய்வதற்கு நீங்கள் பெற வேண்டிய முக்கிய விளைவுகள் எவை என்பதை எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே 1 to 10 மதிப்பெண்களை கொடுத்து கொள்ளுங்கள். எந்த ஒரு திறமையில் நீங்கள் சிறப்புற்று திகழ்ந்தால் அது உங்கள் வேலையில் உங்களுக்கு பெரிதும் உதவும் என்பதை தீர்மானியுங்கள். இப்பட்டியலை உங்கள் மேலதிகாரியிடம் எடுத்துச் சென்று அவரோடு அது பற்றி கலந்துரையாடுங்கள். அவருடைய நேர்மையான பின்னூட்ட கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் கொடுக்கின்ற ஆக்கப்பூர்வமான உள்ளீடுகளை நீங்கள் மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களால் சிறப்புற முடியும். உங்களுடைய முடிவுகளை பற்றி உங்கள் சக ஊழியர்களிடமும் உங்களின் கீழ் பணி செய்வோரிடமும் கலந்து பேசுங்கள். உங்கள் வாழ்க்கை துணைவரிடமும் இது குறித்து உரையாடுங்கள். இந்த ஆய்வை உங்கள் தொழில் வாழ்க்கை நெடுகிலும் தொடர்ந்து மேற்கொள்வதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். மேம்படுவதை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த ஒரு தீர்மானம் போதும்.